மகாநதி சீரியல்ல அம்மாவாக போற காவிரிக்கு முழு ஆதரவு கொடுத்து உதவுற நிவின், வெண்ணிலாவை கூட்டிட்டு வர விஜய், இந்த மாதிரி இன்னைக்கான மகாநதி சீரியல் எபிசோட்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் விஜய் காவிரி ஒன்று சேர்றதுக்கு இப்போ ஒரு பொக்கிஷமாக அவங்களுக்கு கிடைச்ச ஒரு விஷயம் தான் அவங்களுடைய காவிரியோட வயிற்றில் இருக்கிற அந்த குழந்தை. அதாவது காவிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனேயே குடும்பத்துக்கிட்ட சொல்ல முடியலை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி விஜய்கிட்ட சொல்லி விஜய்க்காச்சும் சந்தோஷத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டாங்க. ஆனால் விஜய்கிட்ட சொல்கிறதுக்கு நிறைய டைம் அவங்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் சந்தர்ப்பம் எதுவுமே அமையாததுனால விஜய்க்கு கால் பண்ணி, கோவிலில் நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன், நீங்கள் வந்துடுங்க, ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. விஜயும் காவிரியை சந்தித்து பேசணும் அப்படிங்கிற ஆசையில் இருந்தப்போ பாட்டிக்கிட்ட இருந்து வெண்ணிலா உன்னை கேட்டு பிரச்சனை பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி கால் வருது. உடனே விஜய் பார்த்தீங்கன்னா அங்கே போயிடுறாரு. அங்கே போனதும் எப்படியாச்சும் தனக்கு கல்யாணம் நடந்த விஷயத்த வெண்ணிலா கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற நினைப்பில் வெண்ணிலா கிட்ட எனக்கும் காவிரிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற உண்மையை போட்டு உடைச்சிட்டாரு. இதனால் அதிர்ச்சியான வெண்ணிலா காவிரியை பார்த்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால விஜய் வெண்ணிலாவை கூட்டிகிட்டு கோவிலுக்கு போகிறாரு. ஆனால் அதுக்குள்ளே கோவிலில் நட சாத்தினதுனால விஜய் வர்ற வரைக்கும் வாசல்லையே காவிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கே வந்த நிவின் பார்த்தீங்கன்னா காவிரி கொஞ்சம் டயர்டாக இருக்கிறத பார்த்து பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலுக்கு காவிரியை கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே காவிரி கிட்ட அக்கறை காட்டி பேசுகிறாரு. உடனே காவிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நிவின் கிட்ட முதல்ல சொல்லிடுறாங்க. நிவினா சந்தோஷப்பட்டு, இந்த ஒரு விஷயம் போதும், நீயும் விஜயும் ஒன்று சேர்றதுக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி காவிரியை கூப்பிடுறாரு. அதுக்கு காவிரி, வெண்ணிலாவுக்கு இப்போ சுயநினைவு வந்துருச்சு, விஜய் எங்களுக்கு நடந்த கல்யாணத்தை பற்றி வெண்ணிலா கிட்ட சொல்லி வெண்ணிலாவுக்கு புரிய வச்சதுக்கு அப்புறமா தான் நாங்கள் ஒன்று சேர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிவினை அமைதியாக உட்கார வச்சிடுறாங்க. ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு காவிரி ப்ரெக்னெண்ட்டான விஷயம் நிவினை தவிர வேறு யாருக்குமே தெரிய போகிறதில்ல. அதனால் நிவின் தான் காவிரிக்கு இனி எல்லா உதவிகளையுமே பக்கத்தில் இருந்து செஞ்சு கூடவே இருக்க போகிறாரு. இதனால் நிவின் அண்ட் யமுனாவுக்கு இடையிலையுமே பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வரப்போகுது. ஸோ இனிவே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.